அமெரிக்காவோட ஒரிகன் கடற்கரை பக்கத்துல ஆக்சியல் சீ மவுண்டனே ஒரு நீருக்கடியில இருக்க எரிமலை வெடிக்கலான்னு விஞ்ஞானிங்க எச்சரிச்சிருக்காங்க. ஆமா, ஆக்சியல் சி மவுண்ட். அங்க நிறைய நிலநடுக்கங்கள் பதிவாகுதாமே, இது நிலத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபத்தா இருக்குமா? நல்ல கேள்வி. இந்த எரிமலை ஓரிகன் கடற்கரையிலிருந்து சுமார் 300 மைல் தூரத்துல இருக்கு, பசிபிக் பெருங்கடல்ல, 1400 மீட்டர் ஆழத்துல. ஓ, கடல்கடியில. ஆமா, இது பசிபிக் தட்டு, ஜுவான் டி ஃபுகா தட்டுன்னு 2 பெரிய பூமி தட்டுகளோட எல்லையில இருக்கு. அதனாலதான் இது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நிலத்துல இருக்க மக்களுக்கு இதனால நேரடி ஆபத்து இல்ல. ஆனா விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு கோல்டு மைன் மாதிரி. கோல்டு மைனா எப்படின்னு சொல்றீங்க? இங்க ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. நீருக்கடியில வெந்நீர் ஊற்றுகளா? ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா கடலுக்கு அடியில இருக்கிற வெந்நீர் ஊற்றுகள் எரிமலை செயல்பாட்டால உருவாகுது. அங்க சூரிய ஒளியே கிடையாது. அப்ப எப்படி உயிர் வாழும்? அங்கதான் விஷயம். அந்த வெந்நீர் ஊற்றுல இருந்து வர கெமிக்கல்ஸ ஆற்றலா பயன்படுத்தி வாழற ஒரு தனி உலகமே அங்க இருக்கு. ராட்சத குழாய் புழுக்கள், சிலந்தி நண்டுகள், விசித்திரமான மீன்கள், ஆக்டோபஸ்கள்னு அப்படியா? நிறைய உயிரினங்கள். பார்க்கவே வேற கிரகம் மாதிரி இருக்கும். 1998, 2011, 2015ல எல்லாம் இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. அங்கதான் உலகத்தோட முதல் நீர்க்கடி எரிமலை கண்காணிப்பு நிலையம், நிமோன்னு பேரு, அது செயல்படுது. ஓ, நிமோ. ஆமா, அது ரியல் டைம்ல டேட்டா அனுப்புறதால எரிமலை வெடிப்ப முன்கூட்டியே கணிக்கவும் இந்த அரிதான சூழலை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப உதவுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இயற்கை சில நேரம் அழிவையும் சில நேரம் அதிசயத்தையும் காட்டுது.